வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆண்டனி சித்தாமணிக்கு டாக்டர் ஜான்சன், BSMS 14 மேனேஜர், அக்பராபாத் 2 கோடம்பாக்கம். வயது முதிர்ந்த ஆண்கள், 50 வயதுக்கு மேலுள்ள ஆண்கள், பெண்களுக்கு உடல் பலகீனம் ஏற்படுவது பருவகால சூழ்நிலை உடல் பலகீனம் ஏற்படுமா என்பது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி பதில் இருக்குது. பருவகால சூழ்நிலையால் நிறைய ஆண்கள் பெண்களுக்கு பலகீனம் ஏற்பட்டு அதனால் காய்ச்சல், தலைவலி, தும்மல், சைனஸ் இந்த மாதிரி. இப்போ திடீர்னு மழை விழுது. நேற்று நைட்டெலாம் சென்னையில் மழை இரவு. உடனே என்ன ஆகுது, டக்குனும் ஜலதோஷம் பிடிக்கும், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். ஆமாம், அந்த மாதிரி நேரங்களில் நோயினுடைய எதிர்சக்தியை நமக்கு இருந்தால் நம்ம தப்பிச்சிக்கலாம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, நல்ல தண்ணியில் கூட கொசு இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நல்ல தண்ணியில் கொசு நிற்கும். தண்ணிகள் வீட்டுகளில் பழைய துணிகள், இந்த ரப்பர், டியூப் இதெல்லாம் வைக்காதீங்க எப்போவுமே. அதனால் கூட காய்ச்சல், தலைவலி தேவையில்லாமல் இருமல் அது நிறைய மருந்துகள் எடுத்து உடம்பு பலகீனம் ஆகலாம். வயதான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தால தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். மினரல் வாட்டர் இருக்கிறாட்ட, மினரல் வாட்டரை ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. 10 நாள் 15, ஒரு வாரத்துக்கு மேலே இல்லை ஒரு 10 நாளைக்கு மேலே வச்சிடக்கூடாது. சில அதுலேருந்து கூட பிரச்சனை வந்துடும். சில நேரங்களில் டேட்டு போட்டிருப்பான், யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் உள்ளே போக வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக லேசாக சூடு பண்ணி கொடுக்கணும். அடுத்தால இது தண்ணி மிஸ்டேக்னால வரக்கூடியது. அடுத்தால உணவுகளில் எப்படி, உணவுகளை ஹோட்டலில் சாப்பிட்றதுனால அதில் சாப்பாட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அது ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் வாந்தி பேதி தேவையில்லாமல் பிரியாணி ஐட்டங்கள், ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸு, பிரெட்டு, போண்டா, பச்சி, பக்கோடா இந்த மாதிரி உணவுகளை, பப்ஸு சாப்பிட்றதுனால அதிலிருந்து நோய்கள் வந்தாலும் அது வயது முதிர்ந்த பெண்களையும், ஆண்களையும், குழந்தைகளையும் தாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஆகும். அடுத்தால ஆடைகள். இப்போ காலையில் நல்ல வெயில் அடிக்கு, நைட்டு லேசாக மழை அடிக்குது. மழை, வெயில், வெயில், மழை பருவகால நோய்களாக மாறுது. உடம்பில் வேர்வை அதிகமான என்ன ஆகும், உடம்பு டயர்டாகும். உடம்பு டயர்டாகனா டீஹைட்ரேஷன் ஆகுது. அப்போ டீஹைட்ரேஷன் ஆனால் என்ன ஆகும், தண்ணி நிறைய குடிக்கணும். சொட்டிங் ஆகுது, டயர்டாகுது, தண்ணி நிறைய குடிக்கணும். பலகீனம் அப்படியும் வரலாம் வயது முதிர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு. நல்ல பருவகால நோய்கள் பெரியவர்கள், ஆண்கள், பெண்களை பாதிக்குமா என்பது உண்மை. பாதிக்கும், உறுதியாக பாதிக்கும். அதனால் இது ஒன்று. அடுத்தால தூக்கமின்மையினால் இரவு நேரங்களில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் நிறைய பேருக்கு தூக்கமின்மையினால் உடம்பு பலகீனம் ஏற்பட்டு அதனால் டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது. இரவு நேரங்களில் சிறுநீர் அடிக்கடி போவதனால சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் இடையில வீடுகளில் பேரம் பேத்தி குழந்தை இருந்துச்சுன்னா அழுவும். சில நேரங்களில் கடைசியில் பெரியவங்க தான் எழுந்திரிச்சிருவாங்க தூக்கம் இல்லாமல். அது ஒரு பாதிப்பு. இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும் பொழுது தன்னுடைய உடலில் ஆண்கள், பெண்கள் நோயினுடைய எரிசக்தி நன்றாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு சத்தான மருந்துகள் வேணும், நோய் எரிசக்திக்கான மருந்து வேணும், பலகீனத்திற்கான மருந்து ஆண்கள், பெண்கள் வேணும், வயது முதிர்ந்த ஆண்கள், பெண்கள் வேணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிங்க. 98 410 59 194, 98 410 69 194. நன்றி, வணக்கம்.